அவங்க வந்த உடனே அவங்கள நீ நிந்திச்சு பேசு, அவங்கள தப்பாக பேசு, உருவம் சின்னதாயிடும். அப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உன்னால் முடிஞ்சதை போடா. எனக்கு தெரியும், என் தெய்வத்துக்கு தெரியும். துர்காசுரன் ஒருத்தன் இருக்கான். அவன் காளியோட பக்தன். அவன் காளியை வேண்டி தவம் பண்ணி அப்படியே காளியை வர வைக்கிறான். காளியும் அவனோட தவத்தை மெச்சு வராங்க. என்ன வேணும் உனக்கு? நாளைக்கு அவன் ஒரு அசுரன். நாளைக்கு நான் ஆதிபராசக்தியோட போர் புரிய போகிறேன். உங்களோட அருள் எனக்கு வேணும், அவங்கள நான் அழிக்கணும் அப்படின்னோடனே காளிக்கு கோபம் வந்துருச்சு. அவங்களும் அவங்களோட ஒரு அம்சம்தானே, அவங்களெல்லாம் அழிக்க முடியாது சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டா இவன் விட்ட பாடில்லை. இவன் என்ன பண்ணுறான், கையை வெட்டி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறான். உடனே அவன் பக்தன் இல்லையா, காளியோட பக்தன் இல்லையா? உடனே மறுபடியும் வராங்க காளி. என்ன தான் வேணும் உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? நீ பண்ணுற இந்த செயலெல்லாம் எனக்கு பாதிக்கும். என்னோட பக்தன் நீ, என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், ஆதிபராசக்தியை நான் வெல்லணும், அதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு. அப்போது இவங்களே, அதாவது எப்பயுமே தெய்வங்கள் ஒரு இன்ட்டு வச்சுருப்பாங்க அதில், அந்த மாதிரி. சரி, அவங்க வந்த உடனே அவங்கள நீ நிந்திச்சு பேசு, அவங்கள தப்பாக பேசு, அவங்கள தப்பாக பேச 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 அவங்க உருவம் சின்னதாயிடும். அப்போ நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, உன்னால் முடிஞ்சதை, இதுதான் உபாயம், இதுதான் என்னால் முடியும் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இவனுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. ஓஹோ, இதானா மைனஸ்ஸு, ஓகேவா அப்படின்ற மாதிரி மறுநாள் போனால் ஆதிபராசக்தி வராங்க. வந்த அவ்வளவு அழகு, அப்படியே இந்த முடியெல்லாம் அப்படியே பறந்து, கிரீடமும் கண்ணும் அவங்க இது அப்படியே ஜொலிக்குது. அப்படி ஒரு அழகு ஆதிபராசக்தி வராங்க. வரும்போதே அவன் கையில் ஒரு ஆயுதமும் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், அவங்கள நிந்திக்கிறான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் ஒரு இதுவா, அப்படியா இப்படியான்னு. எப்பயுமே பெண்கள் பார்த்தீங்களா, அது வளர்கிறப்ப, தாய் வீட்டில் வளர்கிறப்ப அவங்கள ஒரு நிந்திச்சு பேச மாட்டாங்க, திட்டினாலும் நிந்திச்சு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வளர்கிற ஒரு பெண் ஒரு சொல் தான் தாழ மாட்டாள். அந்த மாதிரி அவங்க அப்படி இருந்தவங்க அதை சொல்ல தாங்காமல் அப்படியே குறைஞ்சி அப்படியே ஒரு சின்ன பெண்ணாயிடுறாங்க. ஒரு சின்ன பெண்ணாயிட்ட உடனே இவனுக்கு வந்துடுது தைரியம். அப்படியே கத்தியை எடுத்து வெட்ட போலான்னு போகிறப்ப நம்ம சிவன் விடுவாரா? சக்தியை விட்ட வந்துட்டார் சிவன், வந்து குதிச்சுட்டார். வந்த உடனே இவன் அப்படியே மலைக்கிறான். உடனே அவர் சொல்கிறார், நீ ஒரு சக்திமா, நீதாம்மா கடவுள், நீதாம்மா இந்த உலகம், எண்ணில் பாதியம்மா நீ இல்லாமல் எப்படி இந்த உலகம் அசையும்? நீ எண்ணில் பாதி, நீ இல்லாமல் எதுவுமே இல்லை. இவர் அப்படியே துதி பாட 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 அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. ஆதிபராசக்தி விஸ்வரூபம் எடுத்து அவனை அப்படியே அழிச்சு போட்டுறாங்க. அதுதான் துர்கை. அவன் துர்காசுரன். அவன் அசுரனை வென்று வந்தவங்க தான் துர்கையாக நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒரு பெண்ணை நிந்திச்ச உடனே அவங்க அப்படியே சொனங்கி போயிடுவாங்க. அப்படி ஆகக்கூடாது. எந்த ஒரு சொல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் எதையும் காதில் போட்டுக்கக்கூடாது. நம்ம தான் இந்த உலகத்தில் சக்தி. பெண் ஆள பிறந்தவள். பெண் இல்லைன்னா அந்த வீடு இல்லை. பெண் தான் ஆக்கும் சக்தி.
அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். ஒரு சொல்லால் நம்ம சொணங்கிட்டோம்னா அடுத்து நம்ம வேலைகளை பார்க்க முடியாது. நம்மளுக்கு தெரியும் நம்மளை நம்ம யாருக்கு நிரூபிக்கணும்? யாருக்குமே நிரூபிக்க வேண்டாம். நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம கும்பிடுற தெய்வத்துக்கு தெரியும் நம்ம யாருன்னு. யாருக்கும் நிரூபித்து தான் நம்ம வாழ்க்கை போகணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி நிரூபிக்கிறவங்க நம்மளுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. நம்மளை சந்தேகப்படுறவங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எப்படி நம்மளை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களோட எப்படி நம்மளால் இருக்க முடியும்? நம்ம புரிய வச்சு ஒவ்வொரு நித்தம் அவங்களுக்கு புரிய வச்சு நித்தம் செஞ்சு தான் வாழணும்னா அந்த வாழ்க்கை எப்படி போகும்? ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். போய்கிட்டே இருக்கணும். போடா, எனக்கு தெரியும், என் தெய்வத்துக்கு தெரியும், நான் தெரியும் எப்படிப்பட்டவன்னு. நான் எனக்கு நிரூபித்தா போதும், உனக்கெலாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய்கிட்டே இருக்கணும்.